சொன்னால் நாங்கள் அரசியலை கதைச்சு நான் நினைச்சேன் 2-3 நாளைக்கு முதல் தான் போட்டு நான் இருந்தாலும் அந்த அரசியல் வந்து கதைக்க அரசியலில் பாயிண்ட்ஸுகள் இருந்து கொண்டே இருக்குது, வந்து கொண்டே இருக்குது, தலைப்புகள் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டிருக்கு, நிறைய கதைக்க இருக்குது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் கதைக்கணும் நேற்று பாராளுமன்றத்தில் நடந்த சம்பவம். இப்போ வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் 3 நிமிஷம் வழங்கப்படுது. சபாநாயகர் என்ற கதிரையில் இருக்கிறார்கள் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா தாங்கள் கடவுள் என்று யோசிக்கிறது. கடவுள் நினைச்ச ஒருத்தர் வந்து கடவுள்கிட்ட போப்புறக்கு அவர்கிட்ட பதவிக்கு ஏதோ பிரச்சனை வரப்போது, மற்றது அவருக்கு தண்டனைகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை மாதிரி அதில் இருக்கிற ஆட்கள் வந்து இந்த சில படங்களில் முதல் பார்த்த ஞாபகங்கள் இருக்குது எனக்கு. இப்போ பார்க்குறேல கனகாலமாக அரசியலை பார்க்க வழிகிட்டது பிறகு என்ன அந்த மந்திரி பரப்பு முந்திரி பரப்பு மாதிரி நிறைய அள்ளி போடக்கூடாது, அது பதவிக்கு பிரச்சனை யாரோ ஒரு நடிகர் சொல்லியிருப்பார். அதை மாதிரி இந்த சபாநாயகர் கதிரையில் இருக்கிற எல்லாரும் நினைக்கிறது தாங்கள் கடவுளாகிட்டோம் என்று சொல்லித்தான் அவன் நினைக்கிறது. ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னால் நிறைய நேரங்களில் வந்து அவே சின்ன பிள்ளைகளாகினோம், சில வேலைகளை செய்யும். இந்த சின்ன பிள்ளைகள் ஆகிறத வந்து இன்றைக்கு ஒரு சம்பவத்தை செய்திருக்கணும். எப்படின்னு சொன்னால் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் சில விஷயங்களை கதைக்க முற்படைக்க 3 நிமிஷம் கொடுத்துட்டு 2 நிமிஷத்திலேயே கத்த தொடங்கிட்டாங்க. இப்போ இந்த என்பிபி அரசாங்கத்தை பொறுத்த வரையில் அவங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறது சிறிதரன் எம்பியோ அல்லது கயேந்திரகுமார் எம்பியோ அல்லது சாணக்கியனோ அல்லது வேறு யாருமே அவங்களுக்கு பிரச்சனையான ஆக்கள் இல்லை. ஏனென்றால் அவங்களோட முகத்திலேயே யாரும் கிழிக்கிறீங்க. இப்போ சிறிதரன் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், செம்மணியில் போய் நின்று கொண்டு சொல்லுவார் புலம்பெயர் மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த புதஞ்ச செம்மணியை கிண்டோணுமெண்டு. ஆனால் இங்கே வந்து சொல்லுவார் இராணுவ அதிகாரி தான் எங்களை இந்த துறையில் தலைவராக இருக்கணுமெண்டு அவருக்கு நேராக கோடிட்டு வாக்களித்து போட்டு போவார். இப்போ இது கிட்டத்தட்ட 8க்கு மேற்பட்ட இராணுவ அதிகாரிகளை இராணுவத்துக்கு ஆதரவாக வாக்களித்து போட்டார் பாராளுமன்றத்தில். ஆனால் இங்கே வந்து எல்லா போராட்டங்கள்லையும் நிற்பார். அந்த எலும்பு கூடு போட்ட மாதிரி கருப்பு பட்டியும் ஒன்று கட்டிக்கொண்டு தலைக்கு ஒரு கருப்பு பட்டியும் கட்டிக்கொண்டு அதே சிங்கள பாதுகாவலர்கள் 2 பேர் நிற்பார். இப்படி தான் எங்களோட அரசியல். அதால் என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தளவில் அவைக்கு பிரச்சனை இல்லை. சிறுதரனாலேயோ கயேந்திரகுமாராலேயோ ஏன் இவ்வளவு கத்துற சுகாஷ், அடுத்தது யாரு எங்களோட செல்வராசா கயேந்திரன் ஐயா அவர்களால் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அவைக்கு தெரியும் அவங்க கத்துவாங்க, ஆக்கப்பூர்வமாக ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இப்போ ஒரு நீதிமன்றத்துக்கு போயோ அல்லது பாராளுமன்றத்தில் ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்தோ அல்லது பாராளுமன்றத்தில் எங்கேயாவது பெரிய குழுக்களில் போய் அல்லது எம்பசிகளில் போய் எங்களோட அரசாங்கத்தை பற்றி தவறாக சித்தரிச்சோ எதுவும் செய்ய மாட்டாங்க. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிரி அர்ச்சுனா ராமநாதன் மட்டும்தான். அது 3 நிமிஷம் கதைச்சாலும் எங்களுக்கு ஆபத்துன்றது வந்து 3 நிமிஷம் கதைச்சாலும் அதை என்பிபி அரசாங்கத்தின் 3 வருஷ அரசியலில் பின்னுக்கு தள்ளி கொண்டே விட்டுருமன்றதான் உண்மை. அதை விளங்கி கொள்ளுங்க. இந்த வீடியோ பார்க்குறார்கள், இந்த வீடியோ நான் கன நேரம் போட மாட்டேன், ஒரு 8-10 நிமிஷம் தான் போடுவேன். ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க, இந்த என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தளவில் ஒரு 8 நிமிஷம் கொடுத்து அதில் 3 நிமிஷத்தை கழிச்சா பிரச்சனை இல்லை. ஆனால் 3 நிமிஷத்தை கொடுத்து போட்டு 2 நிமிஷம் முடிகிறதுக்கு முதலே இப்போ டாக்டரோட வீடியோ போட்டிருந்தவர் அதில் மிக தெளிவாக இருக்குது. உங்களுக்கு 3 நிமிஷம் வழங்கப்படுகிறது என்று சொல்கிறாங்க. சொல்லி போட்டால் 2 நிமிஷம் 10-15 செகண்ட் கதைச்சு கொண்டிருக்கே உங்களோட நேரம் முடியுது, நீங்கள் நிப்பாட்டுங்கன்னு சொல்லி கத்த தொடங்குறாங்க. அந்த 1 நிமிஷமும் கத்தி குழப்போணும். அவர் எந்த முக்கியமான கருத்துக்களையும் கதைக்கக்கூடாது. ஏனென்றா இவற்ற வீடியோக்களை உலகம் முழுவதுமே பார்க்கும் மக்கள் முழு பேரும் பார்க்க தொடங்கிட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் தமிழ் மக்களை விட அர்ச்சுனா ராமநாதன் என்றவருடைய வீடியோவை சிங்கள மக்களும் முஸ்லீம் மக்களும் பார்க்கணும் என்றது வந்து என்பிபி அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு பிரச்சனை. நீங்கள் என்னப்பீங்கள் 3 நிமிஷத்தில் ஏன் டாக்டர் இதுக்கு சண்டை பிடிக்கிறார், 1 நிமிஷம் தானே பேச விட்டுட்டு இருக்கலாம் தானே, ஏன் அப்படி சண்டை பிடிக்கிறார். மட்டக்களப்பில் வந்து கத்தி இருக்கு, முதல் போட்டிருக்கணும் இந்த வீடியோ. முதல்வருமா இல்லை இதுக்கு அடுத்து வருமோ தெரியாது. இந்த அரசாங்கமே பயப்படுறது வந்து வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு. ஏன் பயப்படுதுன்னு சொன்னால் 1 நிமிஷமா இருந்தாலும் அவர் கதைக்கிறது வந்து அரசாங்கத்தின் எல்லா விஷயங்களையும் தோல் உரிச்சு காட்டுறார். அரசாங்கத்தின் இயலாமைகளை வந்து மக்களுக்கு காட்டுறார்.
இந்த அரசாங்கத்தால் இவ்வளவுதான் முடியும். சந்திரசேகர் அமைச்சராக இருந்தாலும் அவற்ற மூளைக இருக்கிறது இவ்வளவுதான், இந்த அளவுக்கு மேலே அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லது சுகாதார அமைச்சராக இருந்த என்ன, அல்லது கல்வி அமைச்சராக இருந்த என்ன, அல்லது நிதி அமைச்சராக இருந்த என்ன, நீதி அமைச்சராக இருந்த என்ன, யாராக இருந்தாலும் அவைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான் என்றதை வந்து மிக தெளிவாக துல்லியமாக தோலுரிச்சு காட்டுறாருன்றதுல பயந்து நடுங்கிற இந்த என்பிபி அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் ஒரு 3 நிமிஷம் கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு, 3 நிமிஷம் கூட அவரை கதைக்க விட முடியாத அளவுக்கு பயந்து நடுங்கி திட்டமிட்ட ரீதியில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. வேறு எந்த பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்கையும் இப்படி இந்த அரசாங்கம் வந்து குறுக்குறேன், இந்த அரசாங்கம் வந்து இப்படி குறுக்குறேன், குறுக்கிட்டு அவங்க கதைக்கிறத குழப்பி அப்படி இப்படி செய்கிறேன். ஆனால் வைத்தியர் அர்ச்சுனா எழும்பிட்டாருன்ற உடனே அங்கே மைக்கில் கையை வச்சிருவாங்க. அந்த வாட்டுங்கள முன்னுக்கு இருக்கிறவன் எழும்பி போயிடுவான். எழும்பி போய் அங்கே அதை குழப்ப வலிக்கிட்டுருவார். அந்த அது கதைக்கிறாது, இவர் கதைக்கிறது அந்த இது இல்லை இந்த இது இல்லைன்னு சம்பந்தமே இல்லாமல் கதைக்க வலிக்கிட்டுருவாங்க. அப்போ இதால தான் இப்போ எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை, வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை கதைக்க விடக்கூடாது, அவர் கதைச்சா பிரச்சனை ஆகிரும், அவர் கதைச்சா என்பிபியில ஓட்டெல்லாம் கிழிஞ்சிரும், என்பிபிக்கு வாக்கு இல்லாமல் போயிரும்ன்றது தான் இவன்ற மெயின் பிரச்சனை. ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கி கொள்ளணும், இந்த அரசாங்கம் சரியானதை செய்த, இப்போ என்பிபிக்கு வாழ் பிடிக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கணும், அரசாங்கம் சரியானதை செய்தா ஏன் வைத்தியர் அர்ச்சுனா ஊழல்கள் சம்பந்தமாக இன்றைக்கெல்லாம் வந்து என்பிபியை கதைக்க வரையில் அவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில், அந்த கல்முனை வைத்தியசாலையில் நடந்த பிரச்சனை சம்பந்தமாக கதைக்க வழி கிடைக்கி, அதுவும் முக்கியமான ஒரு விஷயத்தை கதைக்க வழி கிடைக்கியே பயந்து அதை நிப்பாட்ட தொடங்கிட்டாங்க. அதை நிப்பாட்ட தொடங்கி அது ஒரு பெரிய ஒரு இதாக ஏதோ டைம், ஏதோ ஒரு நிமிஷத்தில் அவர் கதைச்சா போல பாராளுமன்றத்தில் இருக்கிற முழு பேற்ற டைமும் பாதிக்கப்பட்டுரும், அவையில நேரங்கள் இல்லாமல் போயிடும், அவையல் பாதிக்கப்பட்டுரும் என்ற மாதிரி ஒரு செயற்பாட்டையும் தோற்றப்பாட்டையும் கொண்டு வந்து அந்த 3 நிமிஷத்தில் ஒரு நிமிஷமும் நினைக்க ஒரு நிமிஷமும் ஒரு 15 செகண்ட் கதைக்கவே விடையலை. அவரை வந்து கதைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. அப்படியே திரும்ப சரி ஒரு நிமிஷம் கதைச்சிட்டு விடுறேன்னு சொல்லிக்க இல்லையான்னு குழப்பிக்கொண்டே இருக்கிறாங்க. அவர் கதைக்க வழி கிடைக்க, முக்கியமான கதைகள் வேற வழி கிடைக்க டப்பாண்ட அதை குழப்புறது. இல்லை உங்களோட டைம் முடிஞ்சப்பா ஒரு நிமிஷத்துல சரி ஒரு நிமிஷம் கூட கதைச்சா கூட அதால என்ன பாதிப்பு வரப்போகுது? அப்ப உண்மையை யோசிச்சு பாருங்க, இந்த அரசாங்கம் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு தனி மனுஷனுக்கு இவ்வளவுக்கு பயப்படுது. உங்களுக்கு தெரியும், அமைச்சர் சந்திரசேகர் டிசிசி மீட்டிங்ல ஒரு ஃபைலை காட்ட போறாருன்றது, ஐயா இருக்கிறார்கள், ஐயா மட்டக்களப்புல வீடியோ போட்டவர் ஒரு ஃபைலை காட்ட போறாருன்றோன்னு போட்ட ஆர்ப்பாட்டங்களை பாருங்க. ஃபைலை பறிக்க போய் ஃபைலை பிடுங்க போய் ஆதாரங்களை அழிக்க முற்பட்டு இப்படி எவ்வளவோ விஷயங்களை செய்தாங்க இந்த அமைச்சர் சந்திரசேகர், இந்த என்பிபி அரசாங்கத்தின் அமைச்சர். நான் ஏன் சில விஷயங்களை இதுல கதைக்க வாரணும்னு சொன்னா, என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே அர்ச்சுனா ராமநாதன் கதைச்சிட்டா அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருப்பேன். இளங்குமரன் கதைக்கிறத, இளங்குமரன் நகைச்சுவையை பார்க்க விரும்புகிற கொஞ்சம் பேர் பார்க்கலாம், நான் உட்பட. உண்மையாவே நான் பார்க்கறது இவர் என்ன கதைச்சிருக்கிறார், பெம்பலா இருக்கும் பேற்ற கதைகள் கொஞ்சம் கேட்டு பார்ப்போம்னு தான் பார்க்குறேன். மற்றபடி இவற்றை அரசியல் புதையலை கேட்கறதுக்கு நான் பார்க்குறேன். இந்த எங்கேயோ டயர் டீப்பு கொடுத்துக்கோ, டயர் டீப். இப்போ இப்படியான ஒரு சைக்கிள் டியூப்பை கொடுத்து டயரை கொடுத்து போட்டு இது பூரா ஒரு தனி வீடியோ போடுவோம். இதை கதைச்சா இது பெம்பலா கதைக்கணும், நகைச்சுவையான நேரங்களில் போடுவோம். இப்போ இந்த சனத்துக்கு விளங்கிடும்ன்றதால இப்போ திட்டமிட்ட ரீதியில் இப்போ ஒரு விஷயத்தை நான் இதில் சொல்ல வரேன். குறிப்பாக வைத்தியர் அர்ச்சுனான்ற ஒருத்தர் பாராளுமன்றத்தில் இல்லையன்றக்க அரசியலில் என்ன நடக்குதுன்றே தெரியாத ஒரு கட்டத்துக்கு போக தங்க கௌசல்யா போகிறா. அவள் டாக்டர் எப்படியும் கட்டாயம் ஒரு அரசியலில் வந்து சரியான ஒரு அப்டேட் அல்லது சரியான ஒரு விஷயம் நடக்கிறத தெரியப்படுத்துறதுக்கு அவர் சரியாக தவற மாட்டார், அது நடக்கும். ஆனால் வைத்தியர் அர்ச்சுனான்றது வந்து ஒரு தனி பிராண்ட், அதை வந்து எத்தனை பிராண்டுகள் வந்தாலும் அடிக்கிறார், அதுதான் உண்மை. இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இரவு 12:46
வேலையால் வந்து நான் வீடியோ போட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு தனி மனுஷனுக்காக தான். என் வீடியோவை பார்க்குற 2500 பேருக்காகவோ 6000 பேருக்காகவோ 3000 பேருக்காகவோ இல்லை, தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க, அப்படி ஒரு மக்கள் கூட்டத்துக்காக நான் போடலை. இவர் சம்பந்தமான உண்மையான விஷயங்களை மக்கள் அறிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக தான் போடுறோம். மற்றும்படி எனக்கு ஒரு மக்கள் ஆதரவோட இவ்வளவு காலமும் 36 வருஷம் நாங்கள் வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் போய் ஏதோ எங்களுக்கு பப்ளிசிட்டி தேடணும், ஒரு மக்கள் கூட்டத்தை எங்களுக்கு சம்பாதிச்சு கொள்ளணும்ன்ற எந்த விதமான எண்ணக்கருவும் எனக்கு இருந்ததில்லை, அப்படி இருக்க போகிறதும் இல்லை. இன்றைக்கு வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அரசியலில் இருந்து வெளியேறாரோ, அவர் சார்ந்த அரசியல் இல்லாமல் போகுதோ, மிக தெளிவு அவர் சார்ந்த அரசியல் இல்லாமல் அன்றைக்கு நாங்கள் இந்த யூடியூப் சேனலை மூடி போட்டு எங்களை வேலையை பார்ப்போம். இவ்வளோ காலமும் டிக்டாக்கில் நாங்கள் நிறைய விஷயங்களை கதைச்சிருக்கிறோம், வீடியோவை போட்டிருக்கோம். அந்த டிக்டாக் அரசியலில் இருந்து அதுக்குள்ளே இருந்து டாக்டர் வழியை வந்த பிறகு நான் அந்த பக்கம் போகிறேன். யாரோ எடுத்து சொன்னாங்க, ஏதோ ஒரு டிக்டாக் தளத்தில் உங்களோட ஃபோட்டோ எல்லாம் போட்டு நீங்கள் இளஞ்செழியன் ஐயாவுக்கு பயப்படுறீங்களாம், அவற்றை அரசியல் வருகைக்கு பயப்படுறீங்களாமன்ட்டு உங்களோட ராகுராமன் டாக்டரை ஃபோட்டோ எல்லாம் போட்டு ஏதோ செய்திருக்காங்க. நாங்கள் டிக்டாக்கை விட்டு வெளியே வந்தாலும் எங்களை பற்றி கதைக்க வச்சிருக்கிறோம் எல்லாம். அங்கே தான் நாங்கள் நிற்கிறோம். ஒரு விஷயம் இருக்கட்டும், சரி, அவங்க காய்ச்சிட்டு போட்டு நல்ல எல்லாமே எங்களோட சகோதரங்கள்ல சந்தோஷமாக எங்களோட ஃபோட்டோக்களை போட்டு கதைக்கணும், நல்ல விஷயம். இன்னும் எங்களை விளம்பரப்படுத்துங்கோ. யூடியூப்பில் நாங்கள் சேனல் திறந்துருக்கோம்னு தெரியாத ஆக்களுக்கு சொல்லுங்கோ, அவையிலும் வந்து பார்க்கட்டும். அடுத்தது என்னன்னு சொன்னால், இதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த என்பிபி அரசாங்கம் பயங்கரமாக பயப்படுது. இப்போ வைத்தியர் அர்ச்சுனாவின் அந்த பாராளுமன்றத்தில் இருந்து விலக போகிறார் என்று தெரிஞ்ச பிறகும் 3 நிமிஷம் காய்ச்சிட்டு போகட்டும்னு விடுவாங்க. ஆனால் இவங்க பயப்படுறாங்களே என்னென்னா, அவர் கடைசியாக கதைக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் தங்களுக்கு ஒரு பேர் இடியா அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இடியாகி விழுகிறதால மிக பயத்தில் இந்த அரசாங்கம் வந்து திட்டமிட்ட ரீதியில் வைத்தியர் அர்ச்சுனா அவருடைய குரலை நசுக்கிறதுக்கு மறுபடியும் முற்படுகிறது என்பதை தான் இந்த வீடியோ மூலமாக தமிழ் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். வைத்தியர் அர்ச்சுனா இப்போ போடுற ஒவ்வொரு பதிவுகளையும் நாங்கள் கட்டாயம் நேரம் ஒதுக்கி பார்க்கணும். ஏன்னு சொன்னால் அதில் வந்து நிறைய உண்மைகள், ஏன்னா அரசாங்கமே அவற்றை குரலை நசுக்க போராடுது, ஒரு 3 நிமிஷம் அவற்றை டைமை கதைக்கிறதுக்கு விடுகுதில்லை, அதை தடை செய்தேக்க அங்கே நிறைய உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு, அது வந்து வெளிப்படுத்தப்படுது. அதால தான் இந்த அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் பயப்படுதுன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஆகவே வைத்தியர் அர்ச்சுனா ராமன் இப்போ எங்களோட வீடியோ பார்க்காட்டியும் பிரச்சனை இல்லை, இதில் நாங்கள் அவர் செய்ததை தான் சொல்ல போகிறோம். வைத்தியர் அர்ச்சுனாவுடைய ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்கள் நேரம் ஒதுக்கி 1க்கு 2-3 தரம் பார்த்தாலும் அது வந்து உண்மையாகவே எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை, நிறைய உண்மைத்தன்மைகளை வெளியே கொண்டு வரும். அதால் மிக தீவிரமாக அந்த வீடியோக்களை பாருங்க. மாகாண சபை என்ற ஒன்று வரையக எங்களோட விளையாட்டுகள் வித்தியாசமாக இருக்குது. நான் வீடியோ போராட்டி கூட தயவு செய்து பிள்ளையா நினைக்காதீங்க, வேலைப்பழுக்களால் போடாமல் இருப்பேன். ஆனால் மாகாண சபை என்ற ஒன்றுக்கு நாங்கள் இறங்கிக்க எங்களோட களம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த யூடியூப்பை நாங்கள் திறந்து வச்சிருக்கிறோம். இந்த யூடியூப் இல்லாமல் இதை ஏதாவது பிளாக் பண்ணியோ எதுவும் சதி செய்தாலோ இன்னொரு யூடியூப் திறப்போம். 2 ஃபோன் வச்சுக்கேன். அப்போ அடுத்த ஃபோனில் திறப்போம். நான் இப்போவே அது திறப்பேன். இப்போ மிக விரைவில் இன்னொரு யூடியூப்பை திறந்து அதில் நாங்கள் சில விஷயங்களை நான் அதில் பூவர சம்புவுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட போகிறேன். நான் எந்த யூடியூப்பரையும் தனிப்பட்ட ரீதியில் தாக்குறேன். ஆனால் எங்களோட எதிரிகள் வந்து பலமாக இருந்தால் அந்த எதிரிகளை தாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. கட்டாயம் அவருக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுவோம், வெயிட் பண்ணுங்க. முக்கியமான விஷயங்களை எல்லாம் வீடியோ ஆக்கி போட்டு அவருக்கு ஒரு வீடியோ ஒன்று கட்டாயம் போடணும். அவர் சம்பந்தமான சில விஷயங்களை நாங்கள் வைத்தியர் அர்ச்சுனாவுடைய ஆதரவாளர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது, நிச்சயமாக போட வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் கட்டாயம் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுடைய வீடியோவை நீங்கள் பார்க்கணும் என்றதை இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வரேன். என்னென்னு சொன்னால், ஒரு சிங்கள இனவாத கும்பலே பயந்து 3 நிமிஷத்தில் 2 நிமிஷத்துக்குள்ளே கதைச்சு கொண்டு வரைக்கும் 1 நிமிஷத்தை பறிக்க வலிக்கிறதுன்றே அங்கே என்ன இருக்குன்றதை தான் நாங்கள் யோசிக்கணும். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.